தமிழ்நாட்டிற்கு 2 நாள் பயணமாக வந்த பிரதமர் மோடியை சந்திக்க முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஆர்வமாக இருந்தார். இதற்காக கடிதம் அனுப்பியதோடு தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனையும் அணுகியிருந்தார். ஆனால் கடைசி வரை ஓபிஎஸ்க்கு மோடியை சந்திக்கவோ வரவேற்கவோ அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் ஓபிஎஸ் தரப்பு அதிருப்தியடைந்தது. இதில் குறுக்கிட்ட பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தன்னிடம் கேட்டிருந்தால் பிரதமரை சந்திக்க நேரம் வாங்கி தந்திருப்பேன் என்று பதிலளித்தார். ஆனால் நைனாரை பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் பலனில்லை என்று கூறி செல்போன் SMS ஆதாரத்தை பன்னீர்செல்வம் ஊடகங்களுக்கு காண்பித்தார். இதற்கிடையில் பாஜக மீதான அதிருப்தியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கூட்டி ஆலோசனை செய்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிரடியாக வெளியேறினார். தற்போது அவர் எந்த ஒரு கூட்டணியிலும் இல்லை. எனவே அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவென்ற கேள்வி எழுகிறது. இது தொடர்பாக அளித்த பேட்டியில் மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி என்பதும் பாஜகவிற்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இதன் காரணமாக உட்கட்சி விஷயங்களை அடிப்படையாக வைத்து பன்னீர்செல்வம் போன்றவர்களை ஓரங்கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமின்றி பாஜகவிற்கு இந்த அளவு ஓபிஎஸ் முக்கியத்துவம் அளித்திருக்க கூடாது. இதை தற்போது அவர் உணர்ந்திருப்பார். ஏனெனில் அதிமுக தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உட்கட்சி பிரச்சனைகளுக்கும் பிள்ளையார் சுழி போட்டவர் ஓபிஎஸ் தான். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டால் தான் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்ள பாஜக விரும்பவில்லை. அவருடன் எந்தவித உறவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறது. எடப்பாடியை பொறுத்தவரை டிடிவி தினகரனை கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஏனெனில் அவருக்கென்று கட்சி உள்ளது, அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ்க்கு அப்படி இல்லை. இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்களில் நீதிமன்றம் வரை இழுத்து சென்றவர். அவற்றில் சில வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவருடன் எந்தவித தொடர்பும் வேண்டாம் என்று அதிமுக தலைமை கருதுகிறது. இந்த கணக்குகளை வைத்துதான் பாஜகவும் காய் நகர்த்தியுள்ளது என்று கூறினார். சமீபத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்தது தொடர்பாக கேட்கையில் ஓபிஎஸ்க்கு திமுகவுடன் கூட்டணி வைக்க ஆசை இருக்கலாம், ஆனால் அவரை சேர்த்துக் கொள்ளும் நிலையில் திமுக கூட்டணி இல்லை. ஒருவேளை ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொண்டால் அது எதிர்வினையாக அமைந்துவிடும். அது மட்டுமின்றி அதிமுக மீது திமுக முன்வைக்கும் பிரதான விமர்சனம் என்பதும் பாஜகவிற்கு கட்சியை தாரை வார்த்து விட்டார்கள், பாஜகவிடம் அடிமையாக இருக்கிறார்கள் என்பதுதான். இதில் உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறது என்பதை தாண்டி தங்கள் சொந்த கட்சி விவகாரங்களில் தலையிட வைத்தது யார்? ஓபிஎஸ் தான். குருமூர்த்தியின் ஆலோசனைக்கு பின்னர் தான் சசிகலாவிற்கு எதிராக தர்ம யுத்தம் தொடங்கினேன் என்றும் பிரதமர் மோடி சொல்லிதான் அதிமுக ஆட்சியில் துணை முதலமைச்சராக சேர்ந்தேன் என்றும் ஓபிஎஸ் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். எனவே அதிமுகவில் பாஜகவின் நபராக செயல்பட்ட ஒரு நபரை திமுக எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அதற்கு வாய்ப்புகள் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஓபிஎஸ்க்கு இருக்கும் வாய்ப்புகள் என்பது விஜயுடன் கூட்டணி சேர்வது, இல்லையெனில் பண்ருட்டி ராமச்சந்திரன் போல விஜய்க்கு ஆலோசகராக இருக்கலாம். தேவர் சமூகத்தின் ஒரு பகுதி வாக்குகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கலாம். ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னுடன் இருக்கிறார் என விஜய்க்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக அமையலாம். இதை தவிர்த்து விட்டு பார்த்தால் பாஜகவுடன் மீண்டும் இணையலாம். ஆனால் பாஜக தரப்பில் சில கண்டிஷன்கள் போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்நிலையில் அரசியல் கூட்டணி குறித்த கருத்துக்களை தவிர்க்குமாறு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்து மக்களின் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் கட்டி காக்கப்பட்ட மாபெரும் மக்கள் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துரோகி கூட்டத்திடம் இருந்து மீட்டெடுப்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை ஏற்படுத்தி நாம் போராடி வருகிறோம். இதில் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலை நாம் எதிர்கொள்ளும் வகையில் எம்ஜிஆரால் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளையும் ஜெயலலிதாவால் நிகழ்த்தப்பட்ட சாதனைகளையும் பட்டி தொட்டி எங்கும் எடுத்து செல்லவும் திமுக ஆட்சியில் தற்போது மக்களை சந்தித்து வரும் பிரச்சனைகள் மற்றும் தமிழ்நாட்டிற்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடுகளை மக்களிடம் எடுத்து செல்லவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவு பாதையில் அழைத்து செல்லப்படுவதை மக்களுக்கு எடுத்து காட்டவும் பொது கூட்டங்களை கழக நிர்வாகிகள் ஆங்காங்கே நடத்த வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்கும் செய்தி தொடர்பாளர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கூட்டணி குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம் என்றும் அன்புடன் வேண்டும்.
வேண்டுகோள் விடுக்கிறேன். இதனை மீறி செயல்படுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி குறித்த முடிவு தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் உள்ளிட்டவர்களின் கருத்தினை கேட்டும் கள நிலவரத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப தக்க நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.